பல முனிவர்கள் வர்றாங்க, பல சித்தர்கள் வர்றாங்க. ஐயா உங்களுடைய நடன காட்சிய பார்க்கணும். எல்லாரும் அண்ணாமலையில சாமிய பார்த்துட்டாங்க. இருந்தாலும் அவர் அம்பல கூத்தன் கூத்தன்னு ஆதியில்ன்னு சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அம்பலத்துல எங்க கூத்தன் ஆடுனாரு? ஒரு இடத்துலயும் ஆடலையே. அப்படிமா இல்ல. திருவெண்காடுல ஆடியிருக்காரு. ஆதியில் திருவெண்காடுலயே ஆடியிருக்காரு. இங்க இப்ப திருவெண்காடு இருக்கு பக்கத்துல. ஆதியில் திருவெண்காடுக்கு பார்த்துருக்காங்க. காரைக்கால் அம்மையாருக்கும் பல முனிவர்களுக்கும் இங்க காட்சி கொடுத்துருக்காரு. அப்ப அவர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்தமா எங்களுக்கும் காட்சி கொடுங்களேன் சுவாமின்னு கேட்குறாங்க. காட்சி கொடுக்கும்போது உங்களுக்கு சரி நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தில்லையில வர்றேன். எல்லாரும் ஏன்னா ஒன்றா கூடி வருஷம் உங்களுக்கு தில்லையில கூடுறது உண்டு. அதனால ஆருத்ரா தரிசனம் பேர். திருவாதிரை நட்சத்திரம், மார்கழி மாதம் திருவாதிரை அன்னைக்கு நான் வர்றேன். எல்லாம் நீங்கள் அங்கே இருங்கடா அப்படின்னு சுவாமி சொல்கிறாரு. சாமி வந்தார். அன்னைய தேதிக்கு அன்னைக்கு டான்ஸிங் நடக்குது. அன்னைக்கு இரவு ஃபுல்லாக அன்னைக்கு நடனம். ஆக என்ன இறைவன் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த மூவரும் பாடி மூவரும் திருவாசகத்தை கொடுக்குறாங்க. இந்த திருவாசகம் வந்துட்டா ஒருவேளை என்னது பெரிய ஆபத்து வந்துடுமே, தமிழுக்கு முக்கியத்துவம் வந்துடக்கூடாதேன்னு ஏதோ ஒரு ஆரியர்களோட ஒரு இனங்களில் ஒரு கும்பல் அதை அப்படி நினச்சிருக்கு. அப்போ இதை என்ன செய்யலாம், வேண்டாம் இதை அப்படியே மறைச்சிடலாம்